தளபதி விஜய் வந்து பாலிடிக்ஸ்ல வந்துட்டாரு, அவருடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கொடுக்குறாரு. எப்படி இருக்கு இது பார்க்கும்போது? நம்ம எதிர்பார்த்தது தானே. அது முன்னாடி சர்க்கார் படம் வரும்போதே வந்து சொல்லிட்டாங்க, ஒரு அரசியல் படம் நடிக்க ஆரம்பிச்சாரு, கண்டிப்பாக அரசியல் வந்துடுவாங்க. ஏன்னா வந்து ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து மூவி ஃபர்ஸ்ட் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ இவர் வந்து அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா எதிர்பார்த்தது தான். இது வரைக்கும் எப்படி இருக்கு அவருடைய ஜேர்னி? அவர் கேன்சர் அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஃபேன் பேஸ் தான் அதிகமாக சொல்ல போனால். ஏன்னா ஒரு படம் நடிச்சே வந்து நிறைய ஃபேன்ஸை பிடிச்சிருக்காரு. அந்த ஃபேன்ஸ் தர சப்போர்ட் நாங்கள் அதிகமாக இருக்கே தவிர அவருடைய பொலிட்டிஷியனாக அவர் இது பண்ணுவாருன்றது சந்தேகத்துக்கு. குட் ஸ்பீக்கர் சார், குட் லீடர்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் நல்லா பேசுகிறாரு, ஆனால் அவருடைய அந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஓட்டாக மாற்றுவாரா அப்படின்றது வந்து அவருடைய செயல்முறையில் தான் இருக்குது. ஸோ இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கரெக்டான வாக்கு